யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. அந்த பொண்ணு கடத்தி வச்சு பாத்துக்க சொன்னோம். இங்க என்னடா பண்ற? அந்த பொண்ணு எங்க மேல பாம்பு தூக்கி போட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுச்சு. அந்த பையன் வேற வந்துட்டான். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தப்பிக்க விட்டுட்டு வந்து கதையா சொல்றேன். அப்பா அப்பா கோவப்படாதீங்க. இப்ப கோவப்பட்டு எதுவும் ஆக போறதில்ல. அவங்க ரெண்டு பேரையும் நான் பாத்துக்கிறேன். நம்ம கடத்தி வச்சவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்பா, கடத்தி வச்ச இடத்துல இருந்து அர்ஜுனையா வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆகும்ல. அதுக்குள்ளேயும் நான் போய் தடுத்து அவங்கள திசை திருப்பி விட்டுறேன். நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. அம்மாடி, இதுல எதுக்கு நீ தீவிரமா இருக்க? நீலாம் எதுவும் தலையிட வேண்டாம், நான் பாத்துக்கிற விடு. இல்லப்பா, இது என்னோட பிரச்சனை. நீங்க எப்பவும் என்கிட்ட கேட்பீங்கல்ல, உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு. எனக்கு அந்த இவனை தான் பிடிச்சிருக்கு. என்ன? ஆமாப்பா, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. அதுக்காக தான் நான் உங்களுக்கு உதவி செய்றேன். நான் போய் பாத்துக்கிறேன். நான் உங்களை திசை திருப்பி அந்த பழைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க எனக்கும் அவருக்கும் கல்யாண ஏற்பாடு மட்டும் பண்ணி வைங்க. எதிரி குடும்பத்துல சம்மந்தம் வச்சுக்கிறது எனக்கு பிடிக்கலதான். இருந்தாலும் உன்னோட ஆசைக்கு இது வரைக்கும் நான் தடை போட்டதே இல்ல. நீ போ, அப்பா எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். ம், சரிங்கப்பா. நீங்க போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைங்க. நான் போய் அவங்கள திசை திருப்பிடுறேன். அம்மாடி அம்மாடி, நில்லு. இப்படியேவா போறேன்? ஏதாவது நல்ல தாவணி பாவடியா எடுத்து கட்டிக்கோ. உன்னோட கல்யாணத்தை இந்த ஊரையே கூட்டி நல்லா பிரம்மாண்டமா பண்ணணும்னு நினைச்சேன். நீ என்னடானா இப்படி அவசரப்படுற? சரி, இங்க ரகசியமா கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறம் ஊரை கூட்டி பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த சுடிதாரோட வந்துடாத. ஏதாவது நல்ல தாவணி பாவடியா எடுத்து கட்டிக்கோ. ஆ, சரிங்கப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாமா? நீ போயிட்டு வா. ம். நல்ல அப்பா நல்ல பொண்ணு. நம்ம கொடுத்த வேலையை மட்டும் பாப்போம். தேவையில்லாம எதுக்கு பேசிக்கிட்டு. டேய், நீ என்ன நின்னு பாத்துட்டே இருக்க? என் பொண்ணு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு பழைய வீட்டுக்கு வந்துருவா. அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போகாம நீங்க தான் பாத்துக்கணும். வாங்கின காசுக்கு கொஞ்சமாவது உருப்படியா வேலை செய்யுங்க. ம், சரிங்கய்யா, நாங்க பாத்துக்கிறோம். என்னடி நின்னுட்ட? வா போலாம். ஏங்க, கால் ரொம்ப வலிக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மகா, வா போலாம். கால் வலிக்கிறத விட என் மனசுதான் ரொம்ப வலிக்குது. நீங்க என் பேரை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. யாருங்க அந்த மகா? டேய் யுவன், நீ இன்னைக்கு செத்தடா. இவன் நார்மலா இருக்கும் போதே பைத்தியம் மாதிரி தான் பேசுவா. இப்ப வேற மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காளே, இது எப்படி சமாளிக்கிறது? ஏங்க, இப்ப நம்ம எங்க இருக்கோம்? நம்ம கிணத்தடியில நின்னு பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் வந்தாங்க. என் தலையில அடிச்சதும் எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. யுவன், உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. அப்ப இது மகாதான். மகமா, அது ஒண்ணும் இல்ல. உன்னை கடத்துனாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். நாளைக்கு வேற கல்யாணம் இருக்குல்ல, இவனுங்க வேற கடத்திட்டானுங்க. நான் நல்லா நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்ல. நைட்டு தூங்குனாதான் காலையில ஃபேஸ் அழகா இருக்கும். இல்லனா மேக்கப் போடும்போது முகம் வீங்கி போன மாதிரி இருக்கும். ஆமா, டைம் என்னாச்சு? சீக்கிரம் வாங்க. நான் நல்லா தூங்கி எந்திரிச்சாதான் காலையில மேரேஜுக்கு அழகா இருக்க முடியும். அதான் சொல்ல சொல்றேன், கொஞ்சம் வேகமா நடந்து வா. அப்பா, மூச்சு வாங்குது. யுவன், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இந்த பொண்ணு யாரு? ம், நீங்களா? நீங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? உங்களை தாங்க பார்க்க வந்தேன். எங்க அப்பாவோட ஆட்கள்லாம் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓ, அவங்கெல்லாம் உங்க அப்பாவோட ஆளுக்கு தானா? எங்க அப்பாவுக்கும் அர்ஜுனையாவுக்கும் ஆகாது. அதனாலதான் மகாவை கடத்தி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இந்த ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நீங்க வாங்க, நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். அட, என்னங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நீங்க போற வழியில எங்க அப்பாவோட ஆட்கள் நிக்கிறாங்க. உங்களை மறுபடியும் ஏதாவது பண்ணிட்டா நாளைக்கு அவங்க நினைச்ச மாதிரி கல்யாணம் நின்றும். எனக்கு ஒரு டவுட். உங்க அப்பாவுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆகாது, அப்புறம் எதுக்காக எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க? அது வந்து அர்ஜுனையா ஊர்ல உள்ள எல்லா மக்களுக்கும் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் என் அப்பா இந்த ஊர்ல வியாபாரம் பண்ணா இங்க இருக்கிற நிறைய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏங்க, அந்த பொண்ணு பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அந்த பொண்ணு கூட போய் நம்ம தப்பிச்சிடலாம். சரி வா, நீ கொஞ்சம் வேகமா நட, அப்பதான் போக முடியும். ஆனா அனீஷ், எனக்கு கால் ரொம்ப வலிக்குதே. நீங்க என்ன தூக்கிட்டு போறீங்களா? சரி வா, தூக்கிட்டு போறேன். வேணாம் வேணாம், நீங்க எவ்வளவு பெரிய போலீஸ், அப்புறம் உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட்லாம் போயிரும். ஆமா, நம்ம எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கோம்? ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா? ஏய், சொல்லுங்கங்க, நம்ம எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கோம்? ஆமா, நம்ம பையன் எங்க? ஆதி யார்கிட்ட விட்டுட்டு வந்தீங்க? மகான்னு கூப்பிட்டா ஐஷுங்கிறா, ஐஷுன்னு கூப்பிட்டா மகான்னு சொல்றா. இப்ப இவளை எப்படி கூப்பிடுறது? பேர் சொல்லி கூப்பிட்டா தானே. இப்ப பாருடி, பொண்டாட்டி, இப்ப வர போறியா இல்லையா? நம்ம உயிருக்கு ஆபத்து. இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போகணும். ஓ, அப்படியா? வாங்க போலாம் போலாம்.
கார்த்திகா, இது என்ன இடம்? நாங்க நேரா போயிருந்தாலே இன்னொரு வீடு போய் சேர்ந்திருப்போம். நீங்க கூட்டிட்டு போற பாதை ரொம்ப சுத்தா இருக்கு. இன்னும் கொஞ்ச தூரம் தான் யுவன். நான் உங்களை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். நீங்க பயப்படாதீங்க. எனக்கு என்னமோ இது சரியா படல. நான் வந்த வழியிலேயே திரும்பி போறேன். விடிஞ்சா கல்யாணம். நீங்க உதவி செய்யறங்கிற பேர்ல ஏதோ எங்களை சுத்த விடுற மாதிரி இருக்கு. அட என்னங்க, நான் எதுக்காக உங்களை சுத்த விட போறேன்? உங்க போலீஸ்கார புத்தியை வச்சு ரொம்ப குறுக்கு விசாரணை பண்ணாதீங்க. பாவம், அந்த பொண்ணு அப்பாவே தெரியுது. இப்போ நீ ஐஷுவா இருக்கியா? நான் எப்பவுமே ஐஷுதாங்க. யுவன் வாங்க, இன்னும் கொஞ்ச தூரம் தான். மவனி சிக்குனியா? இப்ப பாருடி. காலையில நீங்க நெல்லிக்காய் பறிக்க வந்தீங்களா? அப்ப கூடவே என் மனசையும் பறிச்சுட்டு போயிட்டீங்க. அட கார்த்திகம்மா, மாப்பிள்ளை கிட்ட வீணா என்ன பேச்சு? முதல்ல தாலியை கட்ட சொல்லு. யோ, யாருக்கு யாரியா மாப்பிள்ள? ஆளையும் மூஞ்சியும் மீசையும் பாரு, தலப்பா மண்டையா. அட, மாப்பிள்ளைக்கு கோபத்தை பாரு. அப்பா சிட்டில படிச்சிருக்காருல, அப்படிதான் இருப்பாரு. என்ன பச்சைக்கிளி, திரும்பவும் வந்து எங்க கிட்டயே மாட்டிக்கிட்டியா? டேய் தலப்பா மண்டியா, என் புருஷனுக்கு போய் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணாகி ஒரு குழந்தையே இருக்கு. ஏங்க, நீங்க யாரு, உங்க பவர் என்னன்னு எதுவுமே தெரியாம உங்க மேல கை வச்சிட்டாங்க. இவர் யாருன்னு நினைச்சீங்க? இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அனீஸ். தம்பி, நீங்க போலீஸா? ஐயோ ஐயா, நாங்க மண்டையில் அடிச்சதுல அந்த பிள்ளை மூளை குழம்பி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. ஓ, அதான் சங்கதியா? எப்பா, இந்த பைத்தியக்கார பிள்ளையை கட்டுறதுக்கு நீ பேசாம என் பிள்ளையவே கட்டிட்டு போயிடலாம். அம்மாடி கார்த்திகா, போய் தாலி எடுத்துட்டு வா. ஆம் பெரியப்பா, இதை எடுத்துட்டு வரேன். ஏங்க, நம்ம இப்ப எங்க இருக்கோம்? நான் சொல்லல, பாருங்க, மறந்து மறந்து மாத்தி மாத்தி பேசுது. டேய், நான் யாருன்னு தெரியாம எல்லாரும் என்கிட்ட மோதிட்டு இருக்கீங்க. தம்பி, நீ யாருன்னு தெரிஞ்சுதான் மோதுறோம். அந்த அர்ஜுனையா வீட்டுக்கு வேண்டியவனா எங்களுக்கு நீ எதிரிதான். இருந்தாலும் என் புள்ள உன்னை விரும்பிடா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை கடத்திட்டு வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். இல்லைன்னா இந்நேரம் உனக்கு கருமாதி நடந்திருக்கும். இந்த ஊருக்குள்ள சண்டை சச்சரவு எதுவும் வந்ததே இல்ல. தேவையில்லாம நம்ம அடிக்க போய் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இங்க இருந்து இவளை கூட்டிட்டு தப்பிக்கிறதுக்கான வழியை மட்டும் பார்க்கணும். இவ வேற மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காளே, இவளை எப்படி சமாளிச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போறது? ஏ பச்சைக்கிளி, நீ விரும்பினவனோட உன்னோட கல்யாணம் நடக்க போறது இல்ல. பேசாம நீயும் நானும் கட்டிக்குவோமா பச்சைக்கிளி? ஏங்க, மணி 12 ஆச்சு, இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க. தூக்கம் வரல உங்களுக்கு? காவியா, நான் ஒன்னு சொல்லுவேன், நீ பதட்டப்படாம கேட்கணும். என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? நீங்க இப்படி சொல்லும் போதே எனக்கு பதட்டமாகுது. வீட்ல எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே, எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க. இப்பதான் எல்லாரையும் பார்த்துட்டு வரேன், நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சக்தி வேலும் குமாரவேலும் நம்ம மகாப கடத்திட்டானுங்க. எங்க வீட்ல கல்யாணம், இப்ப வந்து இப்படி சொல்லிட்டு நிக்கிறீங்க? என்னங்க பண்றது? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? இல்ல மகா, அதெல்லாம் வேண்டாம். மகாவை தேடி யுவன் போயிருக்கான். நான் கோவப்பட்டு பிரச்சனை பண்ணலாம் தான் இருந்தேன். ஆனா யுவன் தான் சொன்னான், நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுட்டு எந்த பிரச்சனையும் வேண்டான்னு என்ன அமைதியா இருக்க சொல்லிட்டு போயிட்டான். அதுவும் சரிதானே. இந்த ஊர்ல தேவையில்லாத சண்டை சச்சரவெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்மளே சண்டை போட்டா நல்லா இருக்காது. அதுக்காக அவனுங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாது. நம்ம வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டானுங்கல்ல, அவனுங்களுக்கு பாரு மரண பயத்தை காட்டியே தீருவேன். ஏங்க, அதெல்லாம் அப்புறம் காட்டிக்கலாம். இப்ப மகாவ இவன் கூட்டிட்டு வந்துருவான்ல. விடிஞ்ச கல்யாணம். இப்பவே மணி 12. 4 மணிக்கு எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. பயப்படாத காவியா, அதெல்லாம் பாத்துக்கலாம். ஒருவேளை 4 மணிக்கு எல்லாரும் எந்திரிச்சதுக்கு அப்புறமும் மகா வரலைனா எப்படியாவது சமாளிச்சாகணும். ஆனா விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். முதல்ல அஜய் கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மகா யுவன் வந்ததும் அவங்க கல்யாணத்தை நடத்திடலாம். எப்படி சமாளிக்கிறது? மகா கூட ஒரு புள்ள வந்துச்சே, பேர் என்ன? ஷாலுவா? ஆமா. அந்த பொண்ணை எழுப்பி சொல்லி வை, காலையில ரூம் கதவை திறக்க வேண்டாம், மகாவை ரெடி பண்றதா சொல்லி உள்ளே இருக்க சொல்லு. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன்னு சொல்லி யார்கிட்டயும் உளறி தொலைஞ்சிடாத. சரி. என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? என்ன கட்டிக்கிறியான்னு கேட்டேன். டேய், பழலாம் தட்டி கையில கொடுத்துருவேன். ஆளை மூஞ்சி முகரையும் பாரு. என் புருஷன் முன்னாடியே என்ன பார்த்து கட்டிக்கிறியான்னு கேக்குறியா? இந்த பொண்ணே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இது தாலி எடுத்துட்டு வந்து நிக்கிறான், அவன் என் புருஷன். இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டது எதையும் அடையாம இருந்ததே இல்ல. இவர் மேல நான் ஆசைப்பட்டுட்டேன். இதுக்கப்புறம் இவர் எனக்கு சொந்தம். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? காலையில பார்த்த, இப்ப கல்யாணம் பண்ணிக்கொண்டு வந்திருக்கிற. மாமா, எங்க இங்க என்ன நடக்குது? அந்த பொண்ணு உங்களை பார்த்து மாமான்னு கூப்பிடுது. ஏங்க, சரியில்லைங்க, இது சுத்தமா சரியில்லை. என்ன, எனக்கு துரோகம் பண்ண பாக்குறீங்களா? உங்க மேல உரிமை இல்லாமையா அந்த பொண்ணு உங்களை ஆசையா மாமான்னு கூப்பிடும்? ஏய், நீ வேற ஏண்டி படுத்துற? விடிஞ்சா கல்யாணம், இப்படி இங்க கூட்டிட்டு வந்து ஆளாளுக்கு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எது காமெடியா? அந்த பொண்ணு உங்களை மாமான்னு கூப்பிடுறது காமெடியா? மகாமா, கொஞ்சம் பொறுமையா இரு.
இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு அப்புறம் உங்ககிட்ட விளக்கமா சொல்றேன். ஐஷு, மாத்தி மாத்தி வளர்றீங்க பேரை. ஓ, இப்ப ஐஷுவா? சரி சரி, நான் சொல்றத பொறுமையா கேளு. இது ஒரு சீக்ரெட் ஆபரேஷன். அதனாலதான் யூனிஃபார்ம் இல்லாம மஃப்டியில வந்திருக்கேன். அது தெரியாம இவங்க எல்லாம் நம்ம கிட்ட வாழாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க பிடியில நம்ம இருக்கணும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பிடியில தான் அவங்க இருக்காங்க. ஓ, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சாமர்த்தியமா பேசி இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு வெளியே போறோம். ஏங்க, நம்ம பிடியில தானே அவங்க இருக்காங்க, நம்ம எதுக்கு தப்பிச்சு போகணும்? ஏங்க சொல்லுங்க. அது அது வந்து நான் இன்னைக்கு கன் எடுத்துட்டு வரலையா, இவங்க எல்லாம் சுட முடியாதுல. இவங்க கிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆகி போய் அப்புறம் பெரிய ஃபோர்ஸ் வர வச்சு இவங்கள பிடிச்சிடலாம். ஓ, அவ்வளோ பெரிய கும்பலா இவங்க? சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். இப்ப நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீ யாருங்கிறத மறந்துட மாட்டியே. நான் எதுக்கு மறக்க போறேன்? நான் என்ன லூசா? அதெல்லாம் மறக்க மாட்டேன். என்ன, யாரோ தலையில அடிச்ச மாதிரி வலிச்சிட்டே இருக்கு. அதனால ஒரு மாதிரி தலைலாம் சுத்துது. என்ன மாமா பாக்குறேன்? கட்டு தாலிய. மாப்பிள, மண்டபம் எல்லாம் அக்னி குண்டம் இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்க கட்டுங்க. பிறகு உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பிரம்மாண்டமா நடத்தி போடுறேன். இப்ப என்ன, உன் கழுத்துல நான் தாலி கட்டணும் அவ்வளவுதானே? ம், ஆமா. யுவன், ஒரு பைத்தியம் இருந்தா சமாளிக்கலாம். உன்னை சுத்தி இருக்கிற அத்தனையும் பைத்தியமா இருக்கே, எப்படிடா சமாளிக்க போற? சமாளிப்போம். சமாளிச்சுதான் ஆகணும். நான் உன் கழுத்துல தாலி கட்டணும்னா இவங்க யாரும் இங்க இருக்க கூடாது. இவன் என்ன வெளிய அனுப்பிட்டு அவ கூட ரகசியமா கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஐயோ மகமா, இப்பதானே சொன்னேன் இது ஒரு சீக்ரெட் ஆபரேஷன். ஆபரேஷனா? நீங்க என்ன டாக்டரா? ஆபரேஷன் பண்றதுக்கு ஒழுங்கா இங்க இருந்து தப்பிக்கிற வழியை பாருங்க. ஐயோ, ஏண்டி நீ வேற மாத்தி மாத்தி பேசி படுத்துற. சரி, நான் உன்னை சொல்றேன், அதை அப்படியே கேளு. இங்க இருந்து வெளியே போய் நில்லு. என்ன வெளிய அனுப்பிட்டு அவ கழுத்துல தாலி கட்டலான்னு பாக்குறீங்களா? பாக்குறதுக்கு என்னை விட கலரா, கண்ணு பெருசா, அழகா இருந்ததும் நீங்க அவளை கரெக்ட் பண்ண பாக்குறீங்க. அடியே, உன்னை வச்சே என்னால சமாளிக்க முடியல. இதுல இவ வேறையா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி. எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ வெளியே போ. நான் போறேன். ஆனா நீங்க என்ன ஏமாத்திர மாட்டீங்கல்ல? உன் புட்டி கண்ணாடி மேல சத்தியமா சொல்றேன், உன்னை என்னைக்கும் ஏமாத்த மாட்டேன். வெளியே போடி. ம், சரி. இங்க பாரு கார்த்திகா, நான் உன் கழுத்துல தாலி கட்டணும்னா இவங்க யாரும் இங்க இருக்க கூடாது. ஏன் இவங்க இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சவ மகா, அவ முன்னாடியே நான் எப்படி உன் கழுத்துல தாலி கட்ட முடியும்? அதுக்காக தான் சொல்றேன், அவளை வெளியே அனுப்பிவிடு. நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். எம்மாடி, லூசு மாதிரி ஏதாவது வேலையை பார்த்து விட்டுறாத. அவன் தப்பிச்சு ஓடிடுவான். மத்தவங்க பேச்ச கேட்டுட்டு என்ன நம்பாம நீ ஏதாவது முடிவெடுத்தீனா நான் உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். பச்சைக்கிளி, எப்படி நீ எனக்கு தான். இழிச்ச பயம் கொன்றுவேன். சரி யுவன், நீங்க சொல்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன். இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிடுறேன். அப்பா, எல்லாரும் வெளியே போங்க. இரு இரு, என்ன நம்பி வந்தவ மகா, அவ முதல்ல தப்பிச்சு போகட்டும். ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அவங்கள அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க என் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா? இல்ல, நான் மாத்திலாம் பேச மாட்டேன். அம்மாடி, அந்த பையன் பேச்செல்லாம் கேட்காத. அவன் கையில கயிறு கொடு, அவன் கழுத்துல கட்டட்டும். இல்லப்பா, அவர் தான் சொல்றாருல, நம்பி வந்த பொண்ண பாதிலையும் கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவங்கள பத்திரமா நம்ம அனுப்பி வச்சிடலாம். மகா, நீங்க போங்க. ஏய், நான் எதுக்கடி போகணும்? என்னை யாருன்னு நினைச்ச? அம்மா தாயே, தயவு செஞ்சு வெளியே போ. நான் தான் சொன்னேன்ல. என்ன சொன்னீங்க? ஏய், மறுபடியும் முதல்ல இருந்தா தயவு செஞ்சு வெளியே போடி. நான் சொன்ன கேளு. நீங்க உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேன். வெளியே போக மாட்டேனா? நீங்க பக்காவா இவங்களை முடிச்சிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். பாய். அம்மா, நீங்க சொன்ன மாதிரி அவங்களை அனுப்பி வச்சுட்டேன். இப்ப கட்டுங்க தாலிய. கட்டுப்பமா தாலியே, கட்டு. ஒரு சந்திரமுகி ஜோதிகா கிட்ட இருந்து தப்பிச்சு திமிர் பட வில்லி கிட்ட மாட்டிக்கிட்டேனே. என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? கட்டுங்க தாலிய. நான் தாலி கட்டணும்னா இவங்களும் இங்க இருக்க கூடாது. என்ன, இவங்க எதுக்கு இருக்க கூடாது? இவங்க என்னோட அப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன் கழுத்துல தாலி கட்டணும்னா இவங்க எல்லாரும் இங்க இருக்க கூடாது. ஏமா, அவன் ஏதோ பிளான் பண்றான், நம்பிடாத. எப்படி வசதி? இவங்க எல்லாரையும் அனுப்ப போறியா? இல்ல நான் கிளம்பட்டுமா? இருங்க இருங்க, போயிடாதீங்க. அப்பா, வெளியே போங்க. இல்லம்மா, இவனை நம்பி எப்படி நான் விடுறது? நான் பாத்துக்கிறேன்ப்பா, பயப்படாதீங்க. நீங்க வெளியே நில்லுங்க. டேய் தம்பி, எங்க ஊருக்குள்ளதான் இருக்க. என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம தப்பிச்சு போகணும்னு நினைச்ச உன்னை சும்மா விட மாட்டோம். அண்ணே வாணு, அவன் தான் சொல்றான்ல, வெளியே போய் நிப்போம். டேய், உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? வெளியே போங்க. மாமா, நீங்க இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறினதுக்கு காரணம் என்ன? அந்த பைத்தியக்காரியை விட உன்ன மாதிரி ஒரு சூனியக்காரி பெட்டர்னு தோணுச்சு. ஆ, என்ன? நான் சோனியக்காரியா? இல்ல இல்ல, சூனியக்காரி நான் கேட்டுச்சு. நீ என் மனசு மயக்க வந்த காரியக்காரின்னு சொல்ல வந்த. ரொம்ப புகழாதீங்க.
எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. கொஞ்சம் பக்கம் வந்து இந்த தாலியை கட்டுங்களேன். இதோ வரேம்மா, வந்துட்டேன். ஆமா, இது தாலி கயிறா இல்ல மாட்டு கட்டுற மூக்குடங்கயிறா? இவ்ளோ பெருசா இருக்கு. அது நம்ம கல்யாண பந்தம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, அதான் நல்லா ஸ்ட்ராங்கான கயிறை பார்த்து எடுத்துட்டு வந்தேன். ஓ சூப்பர், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க போது பாரு. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? கட்டுங்க. கட்டதான் போறேன். நல்ல கயிறு பெருசா தான் இருக்கு. கழுத்துல கட்ட சொன்னா இத வச்சு என்ன கட்டிய போடுறேன். பரவாயில்ல, கயிறை நல்லா ஸ்ட்ராங்கா தான் எடுத்துட்டு வந்திருக்க. காலையில உன் வீட்டுல வந்து ஒரு நெல்லிக்காய் பறிச்சதுக்கு என் வாழ்க்கையை பறிக்க பாக்குற. பொண்ணுன்னா அடக்கம் வேணும். இப்படி அடங்கா பிடாரியா இருக்க கூடாது. இவளுக்கு பிடிச்சதும் கல்யாணம் பண்ண தாலி கட்டுன்னு சொல்லுவாளாம். நாங்களும் கட்டணுமா? எனக்கு மனசு இல்ல. ஏய், நீ யார்கிட்ட மோதுறன்னு தெரியாம மோதிக்கிட்டு இருக்க. அடிச்சு போ. உன்ன மாதிரி எத்தனையோ பேரை பார்த்தாச்சு. இந்த ஊருக்குள்ள தேவையில்லாத அடிதடி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப அமைதியா போறேன். திரும்பவும் என் லைஃப்ல ஏதாவது குறுக்கிடணும்னு நினைச்ச மொபலை சும்மா விட மாட்டேன். என்னைய கட்டி போடுறேன். இரு, என் அப்பாவை கூப்பிடுறேன். அப்பா! நீ யார வேணாலும் கூப்பிட்டுக்கோ, நான் கிளம்புறேன். வரட்டா? கட்டி போட்டுட்டு இப்படி எஸ்கேப் ஆயிட்டான். அப்பா! அப்பா! நில்லு. ஏங்க, வந்துட்டீங்களா? இந்த ஊர்ல பாதையும் தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. ஆமா, நம்ம எங்க இருக்கோம்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். என் கூட வா. அந்த ரவுடி கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வந்தீங்க? தாலி கட்டலல்ல? இதுல மட்டும் உஷாரா இரு. அதெல்லாம் கட்டல. வா. அப்ப சரி, வாங்க போலாம். தலையில அடிப்பட்டதுல இருந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா. இவளை நினைச்சாலே கவலையா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதும் இதை சரி பண்ற வழியை பார்க்கணும். அது வரைக்கும் வீட்டுக்கு தெரியாம சமாளிச்சுதான் ஆகணும். ஏங்க, யுவன், போலாம் வாங்க. நின்னுட்டே இருக்கீங்க. போலாண்டி. நல்லவேளை 2 பேரும் நல்லபடியா வந்துட்டீங்க. உங்க 2 பேத்துக்கும் எதுவும் ஆகலல்ல? எதுவும் பிரச்சனை இல்லையே? மகமா, யுவன், நீ பயப்படாத. கல்யாணம் மட்டும் முடியட்டும். அவனுங்களை உண்டுலன்னு பண்ணிடுறேன். இல்லையா, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஊர்ல தேவையில்லாத வீண் பிரச்சனை இது வரைக்கும் வந்ததில்ல. எங்களால வரவும் வேண்டாம். சரி சரி, 2 பேரும் போய் தூங்குங்க. ஏற்கனவே ரொம்ப நேரமாச்சு. காவியா, எதுக்கு அழுகுற? என்னாச்சு இப்போ? நாங்க தான் நல்லபடியா வந்துட்டோம்ல. என்ன என்னாச்சு மகாவுக்கு? காவியாவை பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுறான். ஐயா, அவனுங்க மண்டையில் அடிச்சதுல இருந்து இவன் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு நேரம் என்னை பார்த்து அனீஸ்னு சொல்றா, ஒரு நேரம் இவன் மாத்தி மாத்தி உளறிட்டு இருக்கா. இவளுக்கு முன்ஜென்மெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இது என்னடா புது சோதனை? இந்த மாதிரி நேரத்துல கல்யாணத்தை எப்படி நடத்துறது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. மண்டையில தானே அடிபட்டிருக்கு. தூங்கி எந்திரிச்சா தானா சரியாயிரும். காலையில கல்யாணத்தை வச்சுட்டு யார்கிட்டயும் எதுவும் சொல்லிட வேண்டாம். இவளை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சரி யுவன், பாத்துக்கோ. கல்யாணம் முடியட்டும். டாக்டர் வர சொல்லி என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஏங்க, எதுக்குங்க தள்ளி போட்டுக்கிட்டு? எதுவா இருந்தாலும் உடனே பாத்துரலாம். காவியா, ஃபீல் பண்ணாத. தலையில தானே அடிபட்டிருக்கு. அதெல்லாம் தானா சரியாயிரும். சரி, ஓகே. நீங்க 2 பேரும் போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அனீஷ், உன்னை கவனிச்சியா? நம்மளை விட அவங்க 2 பேரும் வயசானவங்க மாதிரி தெரியுறாங்கல்ல? ஆமா, ஏன் இப்படி தெரியுறாங்க? ஏடி, வயசானவங்க மாதிரி தாண்டி தெரிவாங்க. ஆனா நம்ம ரொம்ப எங்க இருக்கமே. ஒருவேளை நம்ம டை அடிச்சிருக்கோமோ? ஆமா. சரி, இப்ப போய் தூங்கலாமா? எனக்கும் நல்ல தூக்கம் வருது. சரி, வா போலாம். ஆமா, நம்ம ரூம் எங்க இருக்கு? வா காட்டுறேன். சரிம்மா, நாங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். நீங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லிக்க வேண்டாம். சரி யுவன், நீ வரணுங்கிறதுக்காக தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருந்தோம். நாங்களும் போறோம். யுவன், பத்திரமா பாத்துக்கோ. அவ வேற மாறி மாறி பேசுறது எனக்கே பயமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும். யுவன், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமா? அர்ஜுனையா என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை, தக்க சமயத்துல யுவன் தான் வந்து காப்பாத்தனா. சரிம்மா, 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க. அவனுங்களை நான் பாத்துக்கிறேன். சரிங்கய்யா. இவ ஒருத்தியவே என்னால சமாளிக்க முடியாது. இதுல அண்ணிய நம்பிங்கிற மாதிரி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காளே. என்னங்க? ஒண்ணு இல்லம்மா, வா போலாம்.